ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ரெசிபி கிடையாது. இது வந்து ரேஷன் கடையில் வாங்கின ஆயில். ஸோ அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுனால நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம குதிரைவாலி உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான தாளிப்பு கொடுத்துக்கணும். எப்பவும் போல் கடுகு, சோம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நம்ம நார்மலாக பண்ணுறப்ப தான் பண்ணிக்கணும். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணால் பிரிஞ்சு வேறு இடம் குக்கரில் போட்டு செய்வேன் நான். இப்போ நான் இது வந்து எந்த வெஜிடபிள்ஸுமே அதில் போடுற மாதிரி அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கடாயிலே செஞ்சுட்டேன். ஸோ இதில் எப்பவும் போல் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, என்கிட்ட இருந்தது பார்த்திங்கன்னா கேப்சிகம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த குதிரைவாலி அரிசி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பவுமே நான் இதை மாதிரி தான் வாங்குவேன். இந்த வெங்காயம், தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லா வதங்கணும், நல்லா தொக்கா வர வரைக்கும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி உப்புமா பண்ணினா நல்லா நறுக்குன்னு இருக்கும் அந்த வெங்காயம், தக்காளிலாம். என்கிட்ட இந்த வெஜிடபிள் கேப்சிகம் மட்டும்தான் இருந்துச்சு. அதர்வைஸ் கேரட், பீன்ஸ் எது இருந்தாலும் போட்டிருப்பேன். ஒரு வேளை காலிஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக யூஸ் பண்ணோம். ரொம்ப பெருசானா ஒரு மாதிரி இருக்கும். சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணிலாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகி கொதி வரும்போது தான் நம்ம அந்த காலிஃப்ளவர் யூஸ் பண்ண முடியும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது நல்லா வதக்கி விட்டுக்கணும். குதிரைவாலி அரிசி வந்து அது நல்ல ஹெல்த்து தான், ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ ரவைலாம் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே வந்து குதிரைவாலி, சம்பா ரவை அதுக்கெல்லாம் மாறிட்டாங்க. ஸோ இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா அதை குமுங்க விட்டுருவேன். அப்போ தான் வெங்காயம், தக்காளி நல்லா வந்து ஒரு தக்காளி தொக்கு அளவுக்கு நல்லா வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதே குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா வைப்பேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் போடுவேன், கேரட், பீன்ஸ் எல்லாமே போடுறதுனால கொஞ்சம் தேவைப்படும் தண்ணி. இல்லை அன்றைக்கி என்கிட்ட எதுவுமே அவைலபிள் இல்லாதனால நான் கேப்சிகம் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ மஞ்சத்தூள் வந்து லைட்டாக தான் போடணும், ரொம்ப போடணும். ஏன்னா அதுவே ஒரு கலர், ஒரு சாண்டல் கலர் மாதிரி தான் ஆகும் வெந்ததும். ஸோ நம்ம லைட்டாக வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தட்டு போட்டு நல்லா மூடினா நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதி வரும்போது இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சுருந்தோம்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ குதிரைவாலி அரிசி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தட்டு போட்டு மூடி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. இது அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தண்ணி கிளறி விட்டுட்டு ஒரு கிண்டி நம்ம கிளறி விட்ட வேண்டியதான். இது இப்படி தான் இருக்கும். பார்க்க வந்து இந்த ரவை உப்புமான்னு அரிசி உப்புமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். டேஸ்ட் வந்து அதை விட சூப்பராக இருக்கும். இது பூண்டுலாம் நல்லா பெருசு போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதில் பட்டரோ, நெய்யோ, எனிதிங் மேலே வச்சு நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ணால் சூப்பராக சாப்பிடுவாங்க. ரவை உப்புமாலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டினா, இது வந்து உப்புமா மாதிரியே இருக்காது, ஒரு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா டெம்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.